எக் சேமியாவோட கண்டினியூஸ் ப்ரொசீஜர் தான் அது. முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ரொசீஜர் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்ட் 1 பார்த்துட்டு இதை கண்டினியூஸாக பாருங்கள். லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் கடாய் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கடுத்து கடலெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக லெமனும் சேர்த்துக்கலாம். லெமன் சேவைன்னு சொல்லுவாங்க. கடாயில் வெங்காய தக்காளி போட்டு தாளிச்சதுக்கப்புறமா வேக வச்ச சேமியாவை போட்டு கூடவே கொத்தமல்லி போட்டு இறக்குனா சேமியா ரெடி. கூடவே நான் எக் ஃப்ரை பண்ணதையும் கடைசியில் சேர்த்துக்கிட்டேன். எக் வந்து டோட்டலி ஆப்ஷனல், எனக்கு பிடிக்குன்றதுனால சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கிட்ஸ் கூட நூடுல்ஸ்ன்னு நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.